ஆமா சார், சிங்கிள் டேக் தான் போயிட்டு இருக்கு சார். இப்போ நான் லேட்டஸ்டா நடிச்ச பெரிய டைரக்டர் கூட அப்படியே மேல இறங்க அப்படி கீழே இறங்க பார்த்தாரு. சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட் வாட்டர்மெலன் ஸ்டார். ஹேட்டர்ஸ் வந்து 20% இருந்தாலும் நம்ம வந்து 80% ஃபேன்ஸ். இந்த 1,80,000 ஓட்டு அதிக ஓட்டு வாங்கின ஒரே ஸ்டார் வாட்டர்மெலன் ஸ்டார் தான். டாய்லெட்டுக்கு டிஷ்யூ பேப்பர் தான் சார் யூஸ் பண்ணோம். திவ்யா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க வின் பண்ணதுல எனக்கு எந்த ஆச்சரியமும் இல்ல. என்ன பண்றாங்க திவ்யா பாண்டிச்சேரியில முதல்ல கேக்குறாங்க. திவ்யாவுக்கு பிரார்த்தினா அண்ணாவுக்கு அப்புறம் குழந்தைங்களை அதிகமா கேட்ச் பண்ண ஒரே ஸ்டார் வாட்டர்மெலன் ஸ்டார் தான். விஜய் சாரோட அரசியல் வாழ்க்கையை பத்தி பேச நான் விரும்பல. விவகாரத்தை பத்தி பேசுறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. 3 கல்யாணம் 4 கல்யாணம் என்னென்னமோ போட்டு விட்டானுங்க. எங்க கல்யாணம் ஆகி குழந்தைகளா இருக்குன்னு போட்டாங்க. என்ன இப்பதானங்க சினிமா வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்கேன். என்ன விஜய் சாருக்கு ஈக்குவலா ட்ரோல் பண்ணி அவருக்கு வர கிசும் வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு வர கிசும் ஒன்னா இருக்கு. அதுதான் கஷ்டமா இருக்கு. விஜய் சார் போட்டா ஏன் போட்டா 2 பேர் போட்டா ஒன்னா போட்டு என்னமோ தப்பா கட்டுக்கதை எல்லாம் போட்டிருந்தாங்க. பயங்கர போல்டா இருந்தீங்க. நான் தாண்டா ஹீரோ நீங்க நின்னீங்க. எப்படி தளபதி துப்பாக்கியை பிடிங்க சிவா அப்படின்னு சிவகார்த்திகேயன் கையில கொடுத்தாரோ அதே மாதிரி சிவகார்த்திகேயன் துப்பாக்கியை பிடிங்க திவாகர் அப்படின்ற குடிக்கிற கால் ரொம்ப நாள் இல்ல சார். விஜய் சாரு அரசியல் போயிட்டாரு, அஜித் சாரு ரேஸுக்கு போயிட்டாரு, சூர்யா சாரு பாம்பேக்கு போயிட்டாரு. அடுத்து இந்த தமிழ் சினிமா உலக யார் காப்பாற்ற போறா அப்படின்னு இருக்கிறப்ப இந்த ஸ்கூல் லைஃப்லேயே மதுரையில் வந்து சென்ட் மேரிஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு ஒரு ஸ்கூலில் படித்தேன். அங்கே 6வது படிக்கிறப்பயே என்னோட நடிப்பு திறமையை அப்பயே வெளிக்காமிச்சாச்சு சார். என்னோட ஸ்டாஃப்ஸு ஸ்கூலில் படிக்கிறவங்க நடிப்பு திறமையை பார்த்து அவங்களே வியந்து வாய்ப்புகள் கொடுத்தாங்க. முதல்ல சின்ன விஷயங்கள் நடித்தோம். அப்புறம் தனியாக நானே ஸ்கிரிப்ட் எழுதி நானே நாடக போட்டிகளை நடிக்க ஆரம்பித்தேன். அதோட விளைவு வந்து பார்த்திங்கன்னா எப்போ நாடக போட்டி அப்படின்னு போட்டால் நம்ம ஃபஸ்ட்டு தான். மற்ற போட்டிகளில் கூட ஏற்ற கட்டுரை போட்டி போனால் ஃபஸ்ட்டு வாங்கியிருப்பேன், செகண்டு வாங்கியிருப்பேன். பாட்டு போட்டியில் கூட 2வது ப்ரைஸ் இப்படி வாங்கியிருப்போம். எப்போ போனாலும் ஃபஸ்ட்டு ப்ரைஸ்ன்றது நாடக போட்டி மட்டும்தான். ஆமாம் சார், சிங்கிள் டேக் தான் போய்கிட்டு இருக்கு சார். இப்போ நான் லேட்டஸ்ட்டாக நடித்த பெரிய டேரக்டர் கூட அப்படியே மேலே இறங்க அப்படி கீழே இறங்க பார்த்தாரு. ஏன்னா எல்லாரும் போயிட்டு 1.5 மணி நேரம் ஆகுனாங்க ஒரு சீனுக்கு. நான் போயிட்டு டக்குன்னு அதாவது ஒரே டேக் தான். அப்படியே அவர் ஒன்றும் இல்லை டேரக்டர் அப்படியே மேலே இறங்கி. அந்த டேரக்டர் பேர் சொல்ல முடியாது. அந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகலை. கூடிய விரைவில் அந்தந்த படம் வரப்போ நான் அப்டேட் கொடுக்குறேன். அதே மாதிரி ஒரு பெரிய நட்சத்திரம் ஒரு ஹீரோ கூட நான் பண்ணேன். அவருக்கு எனக்கு காம்பினேஷன் சீனு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவரும் என்னை வெரி குட் அப்படின்னாரு. அந்த லீடிங் டேரக்டருமே பாடாடினார். சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட் வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படின்னு கத்துனார். என்னைக்கு அவர் வாய் முகூர்த்தம் வச்சாரோ அன்னையிலேருந்து சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட் நல்லா நடிக்கிறோம் அப்படின்ற பெரிய படங்களில் இவர் வந்தாலே பிரச்சனை இல்லாமல் நடிச்சு கொடுத்துட்றாரு அப்படின்ற ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு பேர் சம்பாரிச்சிருக்கோம் சார். டைரக்டர் ப்ரொடியூசர் சார் நிறைய பேர் இப்போ உள்ள தமிழ் இண்டஸ்ட்ரியில் எந்த ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கால் ஷீட் கொடுத்து அந்த டைமுக்கு நடிச்சு கொடுத்து எக்ஸ்ட்ரா நாள் நடிச்சு கொடுத்து ப்ராப்பராக இருக்கிறது அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருக்குது. பட் அந்த வகையில் நான் வந்து பார்த்தீங்கன்னா கால் ஷீட் கொடுத்தா அந்த நேரத்தை வந்து ரொம்ப கவனமாகவும் வேறு எந்த கெட்ட பழக்கங்களுக்கும் நம்ம அடிமையாகாமல் அந்த வேலையில் மட்டுமே கவனம் செலுத்தி அந்த டைமில் முடிச்சு கொடுக்குறோம். அதுலேயும் வந்து டைரக்டருக்கும் ப்ரொடியூசர்ஸ்க்கும் இவங்களுக்குலாம் ரொம்ப தாழ்வாக அந்த வேலையில் மட்டும் குறிக்கோளாக இருப்போம் சார். அதுதான் சார் வளர்ச்சி. ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 500 கமெண்ட் 400 கமெண்ட்லாம் டார்கெட் போடுவாங்க. வளர்ச்சி ஆமாம் கரெக்ட் இல்லைம்மா. லைக்கு நிறைய விழுகும். 1 லட்சம் லைக் இருக்கும். ஒரு 2000 பேர் கமெண்ட் பண்ணியிருப்பான். 1 லட்சம் லைக் தான் அந்த இடத்துல அடிக்குமே தவிர லைக் பண்ணுறவங்கலாம் பேட் கமெண்ட். அது வளர்ச்சி. ஹேட்டர்ஸ் வந்து நம்ம தடுக்கவே முடியாமா. ஹேட்டர்ஸ் வந்து 20% இருந்தாலும் நம்ம வந்து 80% ஃபேன்ஸு. இந்த எடுத்துக்காட்டு பிக் பாஸ் முதல் வாரத்தில் 1,80,000 ஓட்டு அதிக ஓட்டு வாங்கின ஒரே ஸ்டார் வாட்டர்மெலன் ஸ்டார் தான். பிக் பாஸில் நீங்களே பார்த்துருப்பீங்க. நான் இருந்த 6 வாரங்களே நான் தான் நம்பர் 1ல் இருந்தேன். ஓட்டுக்களில் நம்பர் 1ஆக இருந்தோம். ஓட்டால் நம்மளை வீழ்த்தவே முடியாது. ஓகேங்களா. நாமினேஷன் யாருக்கு குத்தினாலும் குத்து நான் நாமினேஷன் போகிறேன். என்னோட கோ கண்டஸ்டண்ட்டுக்கு நாமினேஷன் பாஸை விட்டு கொடுத்துட்டு நான் போய் நின்னேன். பிக் பாஸில் நம்ம தான் கண்டஸ்ட் கிங்காக இருந்தோம், கண்டென்ட் கிங்காக இருந்தோம். இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா அவ்வளோ மக்கள் நம்மளை ரசிக்கிறாங்க. ஹேட்டர்ஸ்ன்றது 20%. பிக் பாஸில் போனவொடனே எல்லாருக்கும் முகம் தெரிஞ்சது யார்? போன வருஷம் நீங்கள் எல்லோரும் மீடியா பீப்புளு போன வருஷம் பிக் பாஸ் இருந்ததே யாருக்காவது தெரியுமா? யாருக்குமே தெரியல. சோசியல் மீடியாவில் வந்து இவ்வளோ வைரல் ஆகலை. பட் இந்த வருஷம் பிக் பாஸ் சோசியல் மீடியாவை எங்கே பார்த்தாலும் என்னோட ரீல்ஸ் தான். ஸ்விம்மிங் பூலில் இருந்ததாக இருக்கட்டும், நான் யாரு கூட மிங்கிள் ஆனாலும் அவங்களும் சேர்ந்து ஹிட்டானாங்க. இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். ஓகேங்களா. ஸோ ஹேட்டர்ஸ்ன்றது 20%, 80% ஃபேன்ஸ் இருக்காங்க. இதுதான் உண்மையான வளர்ச்சி. ஹேட்டர்ஸ் இல்லாமல் ஒருத்தர் வளர்ந்து வர்றான்னா அது ஒரிஜினல் வளர்ச்சியே கிடையாதுமா. ஒருத்தன் பார்த்து எவன் ஒருத்தனை ஒரு வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படுறானோ மரம் காய்ச்சி குலுங்குறப்ப தான் கல்லடியே படும். சும்மா இருக்க மரத்தை போய் யாரும் கல்லடி எறிய மாட்டாங்க. ஓகேங்களா. கண்டிப்பாக ஹேட்டர்ஸ் மட்டும்தான் அவனோட வளர்ச்சியோட அறிகுறி. இப்போ பிக் பாஸ் ஹவுஸில் ஒட்டுமொத்தமாக நான் 60 நாள் இருந்திருப்பேன். ஆரம்பத்தில் 6 வாரம் இருந்தோம்லையே, அந்த 45 நாள் நாங்கள் பட்டது சார் சாப்பாடு எங்களுக்கு கிடையாது. முதல் வாரம் டாய்லெட்டுக்கே டிஷ்யூ பேப்பர் தான் சார் யூஸ் பண்ணோம். ரொம்ப கஷ்டமான டாஸ்கில் நாங்கள் பண்ணோம். வைல்ட் கார்டில் வந்தவங்க 1 மாதம் கழிச்சு தான் வர்றாங்க. இப்போ டைட்டில் வின்னரே எடுத்துக்கிட்டாலும் திவ்யா மேக்ஸிமம் எவ்வளோ நாள் இருந்திருப்பாங்கன்னா ஒரு 75 டேஸ் 76 டேஸ் இருந்திருப்பாங்க. நான் அவங்களை யாரையும் தப்பாக சொல்லவில்லை. இப்போ சாண்ட்ராக்கா ஒரு 60 நாள் இருந்திருப்பாங்கன்னு வைங்க. 62 டேஸ். மற்ற அந்த வைல்ட் கார்டில் வந்தவங்க லேட்டாக தான் வந்தாங்க. ஆரம்பத்தில் அதிகமாக கஷ்டப்பட்டவங்க நாங்கள் தான். ஓகேங்களா. வைல்ட் கார்டு என்ட்ரிக்கு முன்னாடி சார் டாய்லெட்டுக்கு டிஷ்யூ பேப்பர் அது மாதிரி கொடுமை எதுவும் கிடையாது. 4வது வாரம் சாப்பாடே இல்லை.
ஓகேங்களா. அதே மாதிரி அந்த ஹோட்டல் டாஸ்க் வச்சாங்க, அதுலலாம் நாங்கள் 24 மணி நேரம் முழிச்சிருந்தோம். நான் கூட தூங்கி விழுவேன். எல்லாரும் கிண்டல் சோசியல் மீடியா ஃபுல்லாக ட்ரோல் ஆயிருக்கும் பார்த்துக்கிங்களா. ஸோ கஷ்டமான டாஸ்க்கை 6 வாரம் தான் ரொம்ப கஷ்டமான டாஸ்க்கு. அதுக்கப்புறம் வர்றப்பெல்லாம் சாப்பாடெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக கொடுத்துட்டாங்க. சாப்பாடு இல்லாமல், தூக்கம் இல்லாமல், தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டது ஆரம்பத்தில் வந்த கண்டஸ்டன்ட்டு. ஓகேங்களா. ஸோ நாங்கள் தான் ரொம்ப கஷ்டப்பட்டோம். நாங்கள் எங்களில் யாராவது ஒரு ஆள் வின் பண்ணி இருந்திருக்கலாம். எனிவே திவ்யா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க வின் பண்ணதில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. 2 வீலரில் போனால் ஒரு பையன் 10th தான் படிப்பான், பைக்லேயே துரத்திட்டு வந்து என்ன பண்ணுறாங்க திவ்யாவுக்கு பாண்டிச்சேரியில் முதற்கொண்டு கேட்குறாங்க. திவ்யாவுக்கு ப்ரொமோஷனே திவாகர் ஆகிடுவீங்கள. எஸ்கே சிவகார்த்திகேயன் அண்ணாவுக்கு அப்புறம் குழந்தைங்களை அதிகமாக கேட்ச் பண்ண ஒரே ஸ்டார் வாட்டர்மெலன் ஸ்டார் தான். மதுரைக்காரவங்கன்றது ஒரு பாசம் தாமா. பட் பாரு வந்து மதுரைன்னே எனக்கு தெரியாது, உள்ளே போய் தான் தெரிய ஆரம்பிக்கும். அதாவது விஜய் சாரோட அரசியல் வாழ்க்கையை பற்றி பேச நான் விரும்பலை. ஏன்னா அரசியலை பற்றி எனக்கு தெரியாது, அதனால தான் விரும்பலைன்னு சொல்கிறேன். ஆனால் விஜய் சாரோட பொது வாழ்க்கையை பற்றி ரொம்ப தவறுதலாக வந்து நிறைய பேர் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஓகேவா. விஜய் சார் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட குடும்ப வாழ்க்கை, அவரோட விவகாரத்தை பற்றி பேசுறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. அவங்க இப்போ பிக் பாஸ் ஜூலிலாம் பார்த்தீங்கன்னா விஜய் சாரை பற்றி பேசினா நம்ம ஃபேமஸ் ஆயிடுவோம், நம்ம பெரிய ஆள் ஆயிடுவோம் அப்படின்ட்டு நிறைய பேர் தெரிஞ்சும் தெரியாமல் அவரோட குடும்ப வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கை முறையை பற்றி சுஜித்ரா மேடம் தெரியுமா, சிங்கர் சுஜித்ரா மேடம் பேசுனதுல எனக்கு டோட்டலாக அதிருப்தி. யாருக்குமே சத்தியமாக தெரியாது கணவன் மனைவிக்குள்ளே என்ன நடந்துச்சு, அவங்க குடும்பத்தில் என்ன பிரச்சனை, அவங்களோட வாழ்க்கை முறையே நம்மளுக்கு தெரியாது. இப்போ என்ன நடக்குது ட்ரெண்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் நிறைய யூடியூப் சேனல்கள் பணம் கொடுத்து சில பேரை வர வச்சு இது ட்ரெண்டாக அந்த விஷயம் போய்கிட்டு இருக்கு, இவங்களை பற்றி தப்பாக பேசுங்க அப்படின்னு பேச வச்சு அதை மூலியமாக ட்ரெண்டாகி காசு சம்பாதிக்கிறாங்க, பேர் சம்பாதிக்க நினைக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வன்மையாக கண்டிக்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகேங்களா. அது போக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கே இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு. நம்மளோட பர்சனல் லைஃப்பை பற்றி தெரியாமல் இவர் அப்படி இப்படி நீங்களே கூட லேட்டஸ்ட்டாக இன்டர்வியூ எடுத்து போட்டீங்க. வேணும்னே வந்து பார்த்தீங்கன்னா 35 வயசை வந்து 10 வருஷத்துக்கு கூட போட்டாங்க. அதுக்கு நம்ம ஐடி ப்ரூஃபோட எல்லாருக்கும் பார்த்து தெரிய வச்சுட்டோம். இல்லாதது பொல்லாதது. ஆமாம், 3 கல்யாணம் 4 கல்யாணம் என்னென்னமோ போட்டு விட்டானுங்க. எங்க கல்யாணம் ஆகி குழந்தைங்களாம் இருக்குன்னு போட்டாங்க. என்ன ரீசன்னா அதே மாதிரி தான் ஆக்சுவலாக விஜய் சாராவது கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குறாரு, பெரிய லெவலில் இருக்காரு, அவரை பற்றி ட்ரோல் வருது. நான் இப்போ தானங்க சினிமா வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்கேன். என்னை விஜய் சாருக்கு ஈக்குவலாக ட்ரோல் பண்ணி அவருக்கு வர்ற கிசுவும் வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு வர்ற கிசுவும் ஒன்றா இருக்குது. அதுதான் கஷ்டமாக இருக்குது. விஜய் சார் கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குறாரு, புகழின் உச்சியில் இருக்கார். அவர்கிட்ட இப்போ அரசியல் கட்சியை ஆரம்பித்து மக்கள்கிட்ட பெரிய செல்வாக்கில் இருக்கார். எனக்கு இருக்கிறது ஒரே ஒன்று மக்கள் செல்வாக்கு மட்டும்தான். நம்ம விஜய் சார் அளவு பணபலமோ படைபலமோ கிடையாது. ஆனால் அவருக்கு விஜய் சாருக்கு என்ன ட்ரோல் வருதோ அதே மாதிரி தான் என்னையும் பேசுகிறாங்க. லேட்டஸ்ட்டாக கூட ஒரு போஸ்டர் பார்த்து விஜய் சார் போட்டால் ஏன் போட்டால் 2 பேர் போட்டு ஒன்றா போட்டு என்னென்னமோ தப்பாக கட்டுக்கதையெல்லாம் போட்டிருந்தாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி தான் விஜய் சாரை பண்ணுறாங்க. விஜய் சாரை பண்ண மாதிரி தான் எனக்கு பர்சனல் அனுபவம் இருக்குது. நேற்று ஒருத்தவங்க போட்டாங்க விஜய் சாரோட மகன் வந்து பெரிய டைரக்டர் ஆகிட்டாரு, அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு பொலிட்டிஷியன் பேர் அவங்க மகன் வந்து பெரிய ப்ரொடியூசர் ஆகிட்டாரு, அவங்க வேலையை பார்த்து பெரிய லெவல் போயிட்டே இருப்பாங்க. நீங்கள் இவங்களெல்லாம் பேசி அடிச்சுக்கிட்டு நீங்கள் தான் உங்களோட வாழ்க்கை தரத்தை குறைச்சிக்கிறீங்கன்றாங்க. உண்மை அதுதான் சார். சரியான வரவேற்பு சார். நீங்கள் என்ன நினச்சாலும் சரி, இதுக்குன்னு ஒரு குடுப்பனை வேணும், இறைவன் வேணும். இது வரைக்கும் உலக வரலாற்றிலே தமிழ் வரலாற்றிலேயே பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்டுக்கு கிடைக்காத பேரும் புகழ் எனக்கு கிடைச்சிருக்கு. எனக்கு அது போதும், இந்த டைட்டில் வின்னரே வேணாம் சார். நான் என்ன எய்ம் பண்ணி போனனோ பேரும் புகழும் கிடைக்கணும், படத்தில் நடிக்கணும். ஓகேங்களா சார். வடம் படத்தில் வந்தோடனே டேரக்டர் என்ன சொன்னார், வெளுத்து வாங்கினீங்க எல்லா பேரையும், பயங்கர போல்டாக இருந்தீங்க, நான் தாண்டா ஹீரோ, நீங்கள் நின்னீங்க, அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகேங்களா. நான் என்ன எதிர்பார்த்தனோ மக்கள்கிட்ட அது வந்து எனக்கு கிடச்சிருச்சு. எனக்கு அது போதும் சார். திருப்பி சொல்ல வரேன் சார், நிறைய ரிவ்யூவே கொடுத்தாங்க. இத்தனை சீசன் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பிளேயரை கொண்டு வர முடியாது. எத்தனை பேர் எதிர்த்துனாலும் ஒரே ஆளாக ஸ்ட்ராங்காக எல்லாரையும் எதிர்த்து கெத்தாக நின்றுவேன். நான் வெளியில் பிக் பாஸ் விட்டு வெளியில் வந்தது காரணம் சார், எல்லாத்துக்கும் சொல்லாத ரகசியத்தை உங்கள்கிட்ட சொல்ல வரேன். மேபி இது ஒரு ரீசனாக இருந்திருக்கலாம். அந்த நேரம் பார்த்துன்னு வெளியில் சில போராட்டங்கள் நடந்துச்சு பிக் பாஸை எதிர்த்து. ஓகேங்களா. அதற்கு ஒரு ஆள் பலி கொடுக்கணும், அப்படி பலியிட்ட ஆடு தான் திவாகர் அப்படின்றாங்க. எனிவே என்ன சேனல் நல்லா வச்சுக்கிட்டாங்க சார். ஜியோ ஹாட் ஸ்டார் விஜய் டெலிவிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வச்சுக்கிட்டாங்க. எனக்கு 60 நாள் திருப்பி வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இல்லையா. இதே விஜய் டெலிவிஷன் லாஸ்ட்டு 15 நாள் நம்மளுக்கு என்ட்ரி கொடுத்தாங்க மாஸ் சார். திருப்பி சொல்ல வரேன், எல்லாத்த விட குழந்தைங்களை அதிகமாக கேட்ச் பண்ணியிருக்கோம். வாட்டர்மெலன் ஸ்டார் தான் பிக் பாஸ்லேயே அதிக ஃபேம் அடைஞ்சவர். இதை யார் என்ன சொன்னாலும் இதை நம்ம உண்மையை சொன்னோம்னா தற்பெருமைன்னு சொல்லுவாங்க சார்.
நாளைக்கு படத்துல போய் சார் பெரிய சூப்பர் ஸ்டார் சார் இப்ப தளபதி சார் அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன் சார் இருக்காரு சொல்ல மறந்துட்டேன் எப்படி தளபதி துப்பாக்கியை பிடிங்க சிவா அப்படின்னு சிவகார்த்திகேயன் கையில கொடுத்தாரோ அதே மாதிரி சிவகார்த்திகேயன் துப்பாக்கியை பிடிங்க திவாகர் அப்படின்ற குடிக்கிற கால் ரொம்ப நாள் இல்ல சார் ஸோ துப்பாக்கி கைமாற போகுது சார் அந்த ஒரு வாய்ப்பு பிக் பாஸ் வந்திருக்குல்ல இதே சிவகார்த்திகேயன் அண்ணாவும் எஸ்கே அண்ணாவும் விஜய் டிவியில் போய் தான் ஃபேம் ஆனார் இதுதான் உண்மை இதுதான் சத்தியம் சார் இப்போ நிறைய படங்கள் வருது இது எல்லாமே ஷூட்டிங் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் சார் ஸ்டார்ட் ஆகும் செகண்ட் ஹீரோ மாதிரி சார் ஹீரோவாக ஒரு படம் கேட்டிருக்கேன் ஒரு படம் ஹீரோவாக கேட்டிருக்கேன் அடுத்த படங்கள்லாம் செகண்ட் ஹீரோ மாதிரி வருது அவ்வளோதான் சார் இன்னும் ஒரு 2 இயர்ஸில் இண்டஸ்ட்ரியே கேட்ச் பண்ணிடலாம் சார் நீங்கள் வேணுமா பாருங்கள் இது நடக்குதா நல்லையானு நம்ம ஆரம்பத்தில் கேலி பண்ணவங்க கிண்டல் பண்ணாங்க அப்படியே டவுன் ஆகிட்டே போகிறாங்க நம்ம அப்படியே மேலே ஏறிக்கிட்டே போகிறோம் பிக் பாஸ் அப்படின்றது உங்களுக்கு தெரியாது எவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்ம்னு அதுக்குள்ளேயே நம்ம போயிட்டு வந்தோம் சார் ஒரு தடவை பிக் பாஸ் போயிட்டு வருது 40 படம் நடிக்கிறதுக்கு சமம் அந்த பிக் பாஸ்ல போய் மக்களை கேட்ச் பண்ணது இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா 40-50 படம் நடிச்சதுக்கு ஈக்குவலாக ஃபேம் வந்துருச்சு நீ படத்தில் போய் ஒரு 5 படம் பண்ணாலே கிட்டத்தட்ட பெரிய ஸ்டார் சூப்பர் ஸ்டார் ரேஞ்சில் போயிடும் இதுதான் உண்மை இதுதான் சத்தியம் அந்த நாள் ரொம்ப நாள் கிடையாது சார் விஜய் சாரு அரசியல் போயிட்டாரு அஜித் சாரு ரேஸுக்கு போயிட்டாரு சூர்யா சாரு பாம்பேக்கு போயிட்டாரு அடுத்து இந்த தமிழ் சினிமா உலக யார் காப்பாற்ற போறா அப்படின்னு இருக்கிறப்ப இந்த ஒன்லி அண்ட் ஒன் ஸ்டார் வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் டி திவாகர் பிபிடியோட என்ட்ரி இந்த சினிமா தமிழ் மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு சார் இன்னும் கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா நம்ம தான் எங்கே பார்த்தாலும் இருப்போம் நேத்தான் ஒருத்தவங்க போட்டாங்க விஜய் சாரோட மகன் பெரிய டைரக்டர் ஆகிட்டாரு அதுக்கப்புறம் இன்னொரு பொலிட்டிஷியன் பேர் அவங்க மகன் பெரிய ப்ரொடியூசர் ஆகிட்டாரு அவங்க வேலையை பார்த்து பெரிய லெவல் போயிட்டே இருப்பாங்க நீங்க இவங்களெல்லாம் பேசி அடிச்சுக்கிட்டு நீங்க தான் உங்களோட வாழ்க்கை தரத்தை குறைச்சிக்கிறீங்கன்றாங்க உண்மை அதுதான் சார் சரியான வரவேற்பு சார் நீங்க என்ன நினைச்சாலும் சரி இதுக்குன்னு ஒரு குடுப்பனம் வேணும் இறைவன் வேணும் இது வரைக்கும் உலக வரலாற்றிலே தமிழ் வரலாற்றிலேயே பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்டுக்கு கிடைக்காத பேரும் புகழ் எனக்கு கிடைச்சிருக்கு எனக்கு அது போதும் இந்த டைட்டில் வின்னரே வேணாம் சார் நான் என்ன எய்ம் பண்ணி போனனோ பேரும் புகழும் கிடைக்கணும் படத்துல போய் நடிக்கணும் ஓகேங்களா சார் வடம் படத்துல வந்த உடனே டைரக்டர் என்ன சொன்னார் வெளுத்து வாங்கினீங்க எல்லா பேரையும் பயங்கர போல்டா இருந்தீங்க நான் தாண்டா ஹீரோ நீங்க நின்னீங்க அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஓகேங்களா நான் என்ன எதிர்பார்த்தனோ மக்கள் கிட்ட அது எனக்கு கிடைச்சிருச்சு எனக்கு அது போதும் சார் திருப்பி சொல்ல வரேன் சார் நிறைய ரிவ்யூவரே கொடுத்தாங்க இத்தனை சீசன் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பிளேயரை கொண்டு வர முடியாது எத்தனை பேர் எதிர்த்துனாலும் ஒரே ஆளா ஸ்ட்ராங்கா எல்லாரையும் எதிர்த்து கெத்தா நின்றுவேன் நான் வெளியில பிக் பாஸ் விட்டு வெளியில வந்த காரணம் சார் எல்லாத்துக்கும் சொல்லாத ரகசியத்தை உங்ககிட்ட சொல்ல வரேன் மேபி இது ஒரு ரீசனா இருந்திருக்கலாம் அந்த நேரம் பார்த்துட்டு வெளியில சில போராட்டங்கள் நடந்துச்சு பிக் பாஸை எதிர்த்து ஓகேங்களா அதற்கு ஒரு ஆள் பலி கொடுக்கணும் அப்படி பலியிட்ட ஆடுதான் திவாகர் அப்படின்றாங்க எனிவே என்ன சேனல் நல்லா வச்சுக்கிட்டாங்க சார் ஜியோ ஹாட் ஸ்டார் விஜய் டெலிவிஷன்ல பார்த்தீங்கன்னா சூப்பரா வச்சுக்கிட்டாங்க எனக்கு 60 நாள் திருப்பி வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இல்லையா இதே விஜய் டெலிவிஷன் லாஸ்ட் 15 நாள் நம்மளுக்கு என்ட்ரி கொடுத்தாங்க மாஸ் சார் திருப்பி சொல்ல வரேன் எல்லாத்த விட குழந்தைங்களை அதிகமாக கேட்ச் பண்ணியிருக்கோம் வாட்டர்மெலன் ஸ்டார் தான் பிக் பாஸ்லேயே அதிக ஃபேம் அடைஞ்சவர் இதை யார் என்ன சொன்னாலும் இதை நம்ம உண்மையை சொன்னோம்னா தற்பெருமைன்னு சொல்லுவாங்க சார் டைட்டில் வின்னரே நம்மளுக்கு தேவையில்லை நம்மளுக்கு இது போதும் வணக்கம் தமிழக மக்களே நான் உங்கள் தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் டி திவாகர் பிபிடி பேசுறேன்